நீங்க லவ் பண்றீங்களா? அதாவது நீங்க கமிட்டடா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாம உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ அவங்க எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நேர்லயோ சாட்லயோ. அது நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் கேட்கவே கேட்காதீங்க. நீ எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. சும்மா சொல்லி பாருங்க. அவங்க வந்து அப்படிலாம் இல்லடி, அவன் என் தங்கச்சி மாதிரி தான், எங்க அக்கா மாதிரி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்கனாலும், இல்ல அவங்க வந்து இல்ல அவன் அண்ணன் மாதிரி தான், தம்பி மாதிரி தான் நினைச்சு பேசிட்டு இருக்க, இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும் அப்படி சொல்றாங்கனாலே உங்களுக்கு அவங்க ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு பிரேக்கப் யுவர் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நீங்க டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்கிறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன இப்படி சொல்ற? அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு வருஷம் ட்ரூவா லவ் பண்ண தெரியுமா? நீ எவ்வளவு வருஷம் ட்ரூவா லவ் பண்ணியோ அதை அவங்க மதிக்காம தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்ட, நீ என்னை விட்டு போக மாட்டேன்ற திமிர்ல தான் அவங்க இன்னும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை அவங்க உண்மையை அவங்க லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி அவங்க பேசவே மாட்டாங்க. இது 100% ஷுவர். நான் 100% ஷுவரா தான் சொல்றேன். உங்க மேல உண்மையான 100% லவ் இருந்ததுன்னா அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. அப்படி இல்லாதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான்லாம் பிரேக்கப் பண்ண மாட்டேன், அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்